இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உவமைகளின் நோக்கம். வசனம் மார்க்கு 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த வசனம் இயேசு தனது சீஷர்களிடம் விதைக்கிறவன் உவமை மூலம் கற்றுக் கொடுத்த போது கூறிய ஒரு வசனமாக இருக்குது. இங்கே இயேசு சொல்லுகிறது என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆழமான உண்மைகள் எல்லோருக்கும் வெளிப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு குறிப்பிட்ட சமர்ப்பணம் விசுவாசமும் தேவை. பாருங்க, தேவனின் வார்த்தை உணர்வதற்கு நமக்கு கிருபை தேவைப்படுது. கிருபை, ஜெபம், விசுவாசம் தேவையாக இருக்கிறது. நல்ல வேதத்தை ஒரு பிளான் போட்டு படிக்கிறது, ஆனால் அது ஒரு வெளிப்பாட்டோடு படிக்கிறப்போ உண்மையாகவே அது பயன் கொடுக்கறதா இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த ராஜ்யத்தின் உவமைகள், இந்த ரகசியங்கள்லாம் நம்ம இந்த வசனத்தினை தேவன் பேசின அந்த பரிசுத்த ஆவியான மூலமாக எழுதின இந்த வசனங்கள்லாம் நம்ம அதனுடைய உண்மைகளை நம்ம அறிவதற்கு நாம் ஆவிக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்கள், அந்த மறுபடியும் பிறக்கும் பொழுது தான் ரீபார்ன் ஆகிறப்போ தான் பாருங்கள் இந்த ராஜ்யத்தின் உண்மைகள்லாம் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும், தனிப்பட்ட ஒவ்வொருக்குமே வெளிப்படுகிறது. பாருங்களேன், ஆனால் படிக்கிற எல்லாருக்கும் இது வெளிப்படுவது இல்லை. ஆனால் யார் மறுபடியும் பிறந்து ஆவிக்குள்ளே பிறக்கிறவர்களுக்கு அது வெளிப்படும், அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும். அதன்படி அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம தேவைகள் சந்திக்கிறதுக்கு தேவன் வழிகள் வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்மளுடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் மறையும். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அது நம் கண்கள் காணும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்கள் வசனத்தின் மேல் நம்ம கண்களை வைக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ இயேசுவின் அன்பை நாடுபவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே அது விளக்கப்படுகின்றதா இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நம்ம சும்மா இருக்க நேரங்கள்லாம் அந்த பரலோக பாஷை, அக்னி பாஷையை, அந்நிய பாஷையை நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நம்ம ஆவி அவரை துதித்து கொண்டே இருக்கும். அநேக வேளையில் உதாரணத்துக்கு என்னை கூட நான் சொல்ல முடியும். பாத்திரம் கழுவும் பொழுது, வீட்டை பெருக்கும் பொழுது இப்படியே போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு மறந்துடும், நம்ம சிந்தனைகளை வேறு ஏதாவது போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ திடீர்னு என்ன நம்ம இதை யோசித்து கொண்டிருக்கோம், நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். சில காரியங்களில் என்னால் தீர்மானம் எடுக்க முடியல, குழப்பமாக இருக்குது, இது என்னவோ ஆக போதோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அதை அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு புரியாது. அநேக வேலையில் அது என்ன சொல்லி நான் பேசேன்னு சில டைம் எனக்கு புரியாது, சில வேலையில் எனக்கு புரியும். ஆனாலும் எல்லாம் புரிய வேண்டியது இல்லை. நம்ம ஆவிக்குரிய மனிதன் தேவ பரிசுத்த ஆவியானவரோட என்ன பண்ணுறான், பேசிக்கொண்டு ஒரு தொடர்பு வைத்து கொண்டு இருக்கிறான். நம்ம அதை விட்டு கொடுக்கணும். பாருங்களேன், அதை நம்ம நிராகரிக்கக்கூடாது. அதையே நம்ம பெற்றுக்கொண்டோமானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோமானால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆவியோடு இணைந்து நம்மளை பேச வைப்பார். நம்ம அதை பேசணும். பாருங்களேன், சில வேளையில் பேசும்போது வாக்குத்தத்த வசனங்களை நினைவுபடுத்துவார். அப்போது வசனங்கள் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அதற்கு நல்ல வேதத்தை வாசிக்க வேண்டும். பாருங்கள், வேதம் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கான சாவி போல் இருக்குது. பாருங்கள், ஆனால் இதை படிக்கிறவங்களுக்கு அதாவது இதை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு, வெளிப்பாடு கிடைக்காதவங்களுக்கு இது எப்படின்னா கதை போல் அவங்க கேட்கலாம். ஆனால் உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை கிராஸ்ப் செய்ய முடியாது. அது இப்போ ஒரு விதை இருக்குது, அது நல்ல நிலத்தில் விழும்போது மட்டுமே தான் அது வளர்கிறது. மார்க்கு 4:8 நம்ம பார்க்க முடியும். அதே போல் தேவனின் வார்த்தை நம் இதய நிலை சரியாக இருந்தால் மட்டுமே ஆழமாக போகும். பாருங்கள், அதெல்லாம் நம் இதயத்தை உருக்கி பரிசுத்த ஆவியோட வார்த்தையை கேட்கும்போது, வார்த்தையை வாசிக்கும் போதும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். பாருங்கள், அந்த 1 கொரிந்தியர் 2:10 நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடாக இருக்குது.
பவுல் பேசுகிறார் பாருங்களேன். அதாவது 9வது வசனத்தில் பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லையா, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறாராம். பாருங்கள், அப்போ இதான் பரிசுத்த ஆவியானவரோட வெளிப்பாடு. பாருங்களேன், நம்ம அன்பு கூறுகிற தேவனிடத்தில் தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, அப்போ தேவன் நம்மள எப்படி அன்பு கூறுவார்னா ஆல்ரெடி அவர் அன்பு செலுத்தி விட்டார். நம்ம அதை உணர்ந்து நம்ம அவரோட அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது, அந்த உறவில் இருக்கும் பொழுது பாருங்கள், ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு பார்க்கலான்னு கூட, காது கேட்கனா கூட, மனுஷங்க கண்ணில் தோன்றாட்டிலும் நமக்கு தேவன் வைத்திருக்க அந்த திட்டங்களை சித்தம் எல்லாவற்றையும் அவர் நமது ஆவியினாலே வெளிப்படுத்துவாராம். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். அதே தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி நமக்கு அருளப்பட்ட காரியம். பாருங்கள், நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு மறுபடி ஆவிக்குள்ளே நம்ம பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வெளிப்பாடு கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உமது ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை நான் உணரும்படி என் உள்ளத்தை திறக்கவும், உமது வார்த்தையின் மறைமுகத்தையும் அதன் வல்லமையையும் நான் உணரவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக வேண்டுகிறேன். உமது வார்த்தையால் என் வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும்படி என் உள்ளத்தை திறந்து விடும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.